ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல டீச்சரு லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து சோகமா ஒரு மாதிரியா இருக்கா. அந்த பொண்ணு டீச்சர்கிட்ட சொல்றா, பீரியட்ஸா அப்படின்றா. சரி நீ போ அப்படின்ட்டு அந்த டீச்சரை அலோவ் பண்ணுறாங்க. கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போகிறா. வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 சின்ன பொண்ணுங்களோட ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த சின்ன பொண்ணோட கண்ணு வந்து அவளை வாட்ச் பண்ணுது. இவளும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டாய்லெட்டுக்கு போகிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது இவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. கடைசியில் அவன் பாத்ரூமுக்கு போகிறா. டாய்லெட் ரூமுக்குள்ளே போய் உட்காந்து சிகரெட்டை பிடிக்கிறா. லைட்டரை வச்சு பற்ற வைக்கும் போது டோருக்கு வெளியே யாரோ இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. டோரை திறந்து பார்க்குற அங்கே யாருமே இல்லை. மறுபடியும் லைட்டரை வந்து ஆன் பண்ணுறா. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. பயத்தில் லைட்டரை கீழே போட்டுறா. அது பக்கத்து டாய்லெட் ரூமில் போய் விழுந்துருது. அவளுக்கு குனிஞ்சு அந்த லைட்டரை எடுக்க போகிறா. யாரோ டோரை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. மெயின் டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. ஆனால் யாருமே இல்லை. வந்து பக்கத்து டாய்லெட் ரூமில் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே இல்லை. கடைசியில் அந்த டாய்லெட் பக்கம் பார்க்குறா. தலைமுடி மட்டும் அந்த லெட்டின்குள்ளே வெளியே வந்துட்டு போகுது. அதை பார்த்து அவள் பயப்படுறா. அவள் டோர் முன்னாடி யாரோ இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. கீழே பார்க்குறா. அந்த கண்ணாடியில் பார்த்தா அந்த பொண்ணோட முகம் தலைகீழாக தெரியுது. மூஞ்சி பூரா ரத்தமாக இருக்குது. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த உருவம் சொல்லுது. கடைசியில் அந்த பொண்ணை வந்து அந்த டாய்லெட் ரூமில் இருந்து வெளியே இழுக்கிறா. என்னாச்சுன்னு தெரியல. கடைசியில் அந்த பொண்ணை அந்த உருவம் அந்த லெட்டின்குள்ளே தலைகீழாக கவுத்து போட்டு வச்சிருச்சு. கடைசியில் டோரை க்ளோஸ் ஆகுது. இதோட முடியுது.